ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்றைக்கி சண்டேங்க. சண்டேனாலே ஒரு ஃப்ரீ டே தான். சமைக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீ டே எனக்கு. இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே சிக்கன், ஒரு சின்ன கோயில் இருக்குங்க தோட்டத்தில். அந்த கோயிலில் சிக்கன் போட்டு அடசல் போடுறதுன்னு சொல்லுவோம். நாங்கள் அடசல் போட்டு சாமி கும்பிட்ருக்கோம். தோட்டத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் இன்றைக்கி நேரமே கிளம்பி சீக்கிரமாக கிளம்பி கோயிலுக்கு நம்ம இன்றைக்கி ஃபுல் சிக்கன் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி கிளம்பி வரவே லேட் ஆயிடுச்சு. அதனால் ஃபுல் வீடியோ போட முடியல. இப்போ பாதி சமையல் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் இருக்குது சமையலே. அதனால் இன்றைக்கி ஃபுல் வீடியோ என்னால் போட முடியலங்க. இங்கெல்லாம் ரொம்ப காற்று அதிகமாக இருக்குங்க. மரமே பயங்கரமாக ஆடிட்டு இருக்குது. சிக்கனே அவங்க பாதி முடிச்சிட்டாங்க. இது சாமிக்கு அப்படிங்கிறதுனால உப்பு போடல. உப்பு போடாமல் மிளகும் சிக்கனும் மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ தலையும் காலும் சாமிக்கு படையல் போடுறதுக்காக எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ சாமிக்கு படையல் போடுறதுக்காக எடுத்துகிட்டு இப்போ மீதி இந்த சிக்கனையும் இந்த குழம்பையும் குழம்ப தனியாக எடுத்து தாளித்து விட்டுருவாங்க. சிக்கனையும் தனியாக எடுத்து தாளித்து விட்டுருவாங்க. இப்போ தலை காலை சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்றதுக்காக எடுத்துகிட்ருக்கோம். கோயில் கருப்பணசாமி கோயிலுங்க. அதனால் நான்வெஜ் தான் இங்கே. இப்போ படையலுக்கு குழம்பு எடுத்துட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ள சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. நான் கோயிலுக்கு பின்னாடி இருந்து எடுக்கிறேன். சாமி தெரியல, ஆனால் வேல் மட்டும் தெரியுது. சாமி ரொம்ப கீழே இருக்கும், அதனால சாமி தெரியல. இப்போ அடுத்து இந்த சிக்கனை தாளிக்கிறதுக்காக அடுப்பை எரிச்சிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அடுத்து தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டாச்சு. வீடியோ எடிட் பண்ணும்போது சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது தேங்காய் ஆட்டி வச்சுருந்தாங்க. அந்த தேங்காயை உள்ளே போட்டுறாங்க. அடுத்தது மிளகு, வெங்காயம்லாம் போட்டு மிளகாட்டிட்டு வருவாங்க. மிளகு அதை ஆட் பண்ணிட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கறி மசால் தூள் சக்தி மசாலாவில் கறி மசால் தூள் லைட்டாக போடுறாங்க டேஸ்ட்டுக்காக. இப்போ வச்சுருந்த சிக்கன் குழம்பு உப்பு போடாமல் வேக வச்சுருந்தாங்கள்ல, அந்த சிக்கன் குழம்பை லைட்டாக இதில் ஊற்றுறாங்க. அடுத்ததாக கறியை மட்டும் தனியாக அரிச்சு இப்போது இந்த மிளகுக்குள்ளே போட்டு சிக்கனை தாளித்து எடுத்தாச்சு. நம்ம வீட்டில் செய்கிறத விட இந்த மாதிரி கோயிலில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்குங்க. ஆனால் எதுவுமே அதிகமாக ஆட் பண்ண மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலுமே கோயிலில் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டே கொஞ்சம் தனியாக தெரியும், டிஃப்ரெண்ட்டாக. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி கொஞ்சம் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இறக்கிடலாங்க. சிக்கனை இறக்கியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆனால் அந்த சிக்கன். இப்போ எல்லோரும் சாப்பிட்டாச்சு.